எப்பவும் ஒரே மாதிரி அரிசி மாவுல தோசை சுடாமல் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான தோசை சுட்டு கொடுங்க. உங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, நம்ம செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே டைம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ராகி தோசை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதையும் நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே இருக்கட்டும். நம்ம வந்து 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ மொத்தத்தில் 1/2 கப் அளவு இருக்குது. அதனால் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்சியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ராகி மாவும் அதாவது அரிசி மாவும் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட நம்ம வந்து சில பொருட்கள் சேர்த்து சுடும் போது தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லணும். இந்த மழை காலத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து இட்லி மாவு அரிசி மாவு அரைக்க முடியாட்டி உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவும் இந்த ராகி மாவையும் வச்சு ஒரு சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் தோசை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு பெரிய வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 1 வந்து பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 3 பச்சை மிளகாய் மெலிசா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல் வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடிசா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீரகம் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேழ்வரகு அடை வந்து நிறையவே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது முருங்கைக்கீரை வச்சு செய்வாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் தோசை வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதனால நான் வந்து இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த ரவா தோசை மாதிரி நம்ம தெளிச்சா போல் தோசை ஊற்றி எடுக்கணும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றணும். ஏன்னா இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ தெளிச்சா மாதிரி இந்த மாதிரி நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே பக்குவத்தில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக, ஆனால் நம்ம திருப்பியே போடாமல் நல்லா வெந்துடணுங்க. ஏன்னா கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு நம்ம சேர்த்துருக்கோம் இதில். இப்போ பார்த்துக்கோ ரொம்ப சூப்பராக மழை காலத்தில் அப்படி மொறுன்னு சுட நினச்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான தோசை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அதாவது இட்லி மாவு அரைக்கலேன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்பியான தோசை செஞ்சேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே ஒரு செம்ம சூப்பரான காம்பினேஷன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார சட்னி தாங்க ரெடி பண்ணேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா அதாவது ராகி மாவு கேழ்வரகு மாவும் போட்டிருக்கோம், அரிசி மாவும் போட்டிருக்கிறோம். நல்ல மொறுன்னு இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட் துருவல் எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப சுவை டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தோசையை வேணான்னே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் தினம் வந்து வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.